அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் விஜய் காவேரி அவ்வளோ ஒரு அழகாக வீடியோ காலில் பேசும்போது சரி, ஃபோனில் பேசும்போது சரி, அவ்வளோ அழகாக ஒரு அன்பை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன அப்படின்னா, அழகான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக பேசுனாங்க அப்படிங்கிறதான். இதில் எனக்கு ஒரு விஷயம் பட்டுன்னு தோணுச்சுங்க. அதுதான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். இதுக்கு பின்னாடி நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு பின்னாடி பயங்கரமாக பெரிய சம்பவம் ஏதோ இருக்க போகுது. விஜய் காவேரிக்கு பெரிய சேதாரம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தோணுது. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ விஜய் காவேரி வந்து நல்லா அன்பாக அதாவது நல்ல சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா, அதில் வந்து இப்போ வீடியோ காலில் வந்து இவ்வளோ விஷயம் வந்து பேசியிருக்காரு நம்மளோட விஜய். காலையில் வர்றேன், வந்து உன் வீட்டில் வந்து நான் பேசி உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொல்லியிருக்காரு இல்லையா. காவேரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் போய் நான் உன் வீட்டில் பேசினா வெண்ணிலாவை பற்றி அவங்க பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை, அதை ஒன்று தானே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலா போயிட்டா அப்படின்னா நான் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, உன் வீட்டாளர்களை சமாளிச்சிருவேன் காவேரி, நீ எதை பற்றி கவலைப்படாத. காலையில் வந்துட்டு வெண்ணிலாவை அவங்க மாமா கூட அமுச்சிட்டு நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து காவேரிகிட்ட சொல்லிவிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கார். இதுக்கு பின்னாடி தான் எனக்கு திங்கக்கிழமை சீரியலில் வந்து பயங்கரமாக ஏதாவது சேதாரம் இருக்குமோ, அப்படி அந்த அப்கமிங்கில் வந்து ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. நிஜமாக விஜய்க்கு கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாமே எதிர்பார்க்காத விஷயங்கள் தான், அவர் எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நடக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து காவேரி கிட்ட வந்து பேசுகிறதுக்கு டைம் கூட கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு பிஸியான சுச்சுவேஷனில் வந்து வெண்ணிலாவை சமாளிக்கிறதுல இருக்க போகிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் டீப்பாக அவங்க இந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும் போது பின்னாடி ஏதோ பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த காலையில் இந்த சீரியல் பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பாவீங்களா, சூப்பராக வந்து இவங்களை வந்து கொண்டு போயிட்டுருக்கீங்க, ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பிரிக்கிறதுக்கான வழி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி எபிசோடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆச்சுங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசி சிரித்து இருந்தாலே வந்து பிடிக்காது இல்லையா நிறைய பேர்த்துக்கு. அது மாதிரி யமுனா போய் சொல்லி மாசமாக இருக்கிறது தெரியுது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய் காவேரியே பிரிஞ்சிருவாங்களே அப்படின்னு தோணுது. பிரிஞ்சிருவாங்க அப்படின்னா வெண்ணிலா மேட்ரை வச்சு அவங்க பிரச்சனை பண்ணிகிட்ருப்பாங்க. பசுபதி வந்து ஏதாவது பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ வந்து ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. அதை தான் சொல்ல வரேன். விஜய் காவேரி வந்து என் வீட்டுக்கு அனுப்புங்க, என் பொண்டாட்டி அனுப்புங்க, வெண்ணிலாவை அவங்க மாமா கூட அனுப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கான சான்ஸு விஜய்கிட்ட இருக்குதா அப்படின்னா எனக்கு தெரியல. இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போதைக்கு அந்த சான்ஸ் இல்லை. இப்போ எப்படி போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் விஜய் காவேரியோட லவ் காதல் எல்லாமே போகும் அப்படின்னு என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெண்ணிலா வந்து சமாளித்து நான் அவரோட மாமாவோட அனுப்பிடுவேன் காவேரி, நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார்ல விஜய். அப்போ காவேரி விஜய் பேசும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இல்லையா. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. நாளைக்கே வந்து வெண்ணிலா வந்து அவங்க மாமா கூப்பிட்டு போயிட்டாருன்னா சால்வ் பண்ணுற பிரச்சனை முடிஞ்சே இல்லையா. ஆனால் பிரச்சனை முடியாது. பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறது தான். இப்போ பசுபதி இப்போ மாமா வந்து நல்லவராக பேசியிருக்கார் இல்லையா, வெண்ணிலா மாமா. அவர் வந்து திடீர்னு எப்படி கெட்டவராக மாறுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வருது அப்கமிங்கில். எனக்கு சண்டே ப்ரோமோ வந்து ஏதோ பெருசாக ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது. சண்டே ப்ரோமோ அதிர்ச்சிகரமாக இருக்க போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வெள்ளிக்கிழமை சீரியல் பார்த்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறோம் இல்லையா. அது வந்து சண்டே ப்ரோமோவில் ஷாக்கிங்கான ப்ரோமோ தான் வரப்போகுது, அதிர்ச்சி அளிக்கிற ப்ரோமோ தான் வரப்போகுது. அதாவது 7:30 மணிக்கு வந்து போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. அது அடப்பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பார்ப்போம். அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. மக்களே என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு தோணுச்சுங்க, காலையில் சீரியல் பார்த்த பிறந்தே எனக்கு இந்த இது தோணிகிட்டே இருந்தது. சரி நம்ம மக்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஆனால் நிச்சயமாக வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சேதாரம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னை எப்படியெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் காவேரி சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறது. ஆனால் அது நடக்குமா?
நடக்காது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டியாக இருக்குது சீரியலில். நம்ம ரைட்டர் அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க, டைரக்டர் அது மாதிரி தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். சண்டே ப்ரொமோ வந்ததுன்னா இதில் நமக்கு ஒரு கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்குங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.